நம்முடைய உணர்வுகள் ஒரு கட்டுக்குள்ளே இருக்கும். அந்த உணர்வுகள் கட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது நம்ம மனம் ஒரு பக்குவத்துக்குள்ளே இருக்கும். மனம் பக்குவமாக இருக்கும் பொழுது எதையும் நிதானிக்கக்கூடிய அறிவு உணர்வு நமக்கு தோன்றும். ஆவேசம் இருக்காது, அவசரம் இருக்காது, படபடப்பு இருக்காது. அப்போ இந்த சாத்வீகத்துக்கு உணவும் ஒரு காரணம், உணர்வு ஒரு காரணம், மனசு அறிவெல்லாம் ஒரு காரணம். சாத்வீகம் மட்டும்தான் இறைவனை அடைவதற்கும் சத்தியத்தை நிலைப்படுத்துவதற்கும் உண்மையை உணர்ந்து கொள்வதற்கும் காரணமாக இருக்கின்ற ஒரே ஒரு நெறி சாத்வீகம் மட்டும்தான். அந்த சாத்வீகத்தை மும்மூர்த்திகளில் மிகவும் பிரதானமாக பெற்றவர் யார் என்று சொன்னால் அவர்தான் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி திருமால். பிருகு முனிவர் என்கிற ஒரு யாகத்தை பெருமையாக நடத்துகிற பொழுது அந்த முனிவர்கள்ட்ட கேள்வி கேட்டார். இந்த யாகத்தின் சக்தி யாரை அடைகிறதுனார்? மும்மூர்த்திகளை அடையுதுன்னா. மும்மூர்த்திகளில் யார் ஒருவன் சாத்வீகமாக இருக்கிறானோ அவனால் தான் இந்த யாகத்துக்கே பலன் கொடுக்க முடியும்னு சொன்னாங்க. அப்போ இந்த மும்மூர்த்தியில் யார் சாத்வீகமானவருங்கிறத நான் தேடி போகணும்னு சொல்லி அந்த முனிவர் தேடி போனார். முதல்ல போகும்போது பிரம்மனை பார்த்தார். பிரம்மன் தன்னிச்சையோடு கல்வி ஞானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது இவர் கூப்பிடும் பொழுது என்னக்கு ஏன் கூப்பிட்டேன்னு சொல்லி கோவப்பட்டார். உடனே அவரையும் பூலோகத்தில் உனக்கு கோயிலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இவர் சாபமிட்டு வந்துட்டார். சிவபெருமானை போய் பார்க்கும் பொழுது சிவபெருமானும் பிருகு முனிவர்கிட்ட கோபம் கொண்டார். அப்போ இவனும் சாத்வீகம் இல்லாதவன் தான், ஆகையெல்லாம் உனக்கு திருவுருவம் கிடையாது அப்படிங்கிற நிலைமை ஏற்படும். மூன்றாவதாக பெருமாள் திருமாலை பார்க்க போறார் வைகுண்டத்துக்கு. வைகுண்டத்தில் போய் திருமாலை பார்க்கிற பொழுது மகாலட்சுமியோடு பேசிக்கிட்டு இருந்தார். அப்பொழுது நாராயணா நாராயணான்னு கூப்பிட்டார். கூப்பிடும் பொழுது எல்லாம் தெரிந்து கொண்டே தெரியாத மாதிரி நாராயணமூர்த்தி மிக அமைதியாக உட்கார்ந்தார். உடனே பிருகு முனிவர் போய் திருமாலுடைய மார்புல போய் காலை வச்சார். காலை வச்சோன்னு அந்த கால் ரெண்டையும் பிடிச்சுக்கிட்டார். இப்படி பிறகு என்றாரே கண்கள் என்பது பொருள். மனிதனுக்கு 2 கண் உண்டு. 2 கண் எல்லாத்துக்கும் இருந்தால் எல்லாத்துக்கும் பிறகுன்னு பேர வச்சிருக்கலாம் இல்லையா? ஆனால் பிருகு முனிவருக்கு மட்டும் காலில் ஒரு கண் உண்டு. அந்த கண் பிருகு முனிவருடைய தாயார் தந்தை பிருகு 3 பேருக்கு மட்டும்தான் தெரியும், பாக்கி யாருக்குமே தெரியாது. ஆனால் அந்த காலை கொண்டு திருமாலுடைய மார்புல வச்ச உடனேயே திருமால் நினைஞ்சார்னா பக்குவமாக அந்த கண்களை உள்ள தள்ளிட்டார். உடனே பிருகு முனிவர் பெருமானே உன்னுடைய சாத்வீகத்தையும் நுண்ணறிவையும் நான் புரிந்து கொண்டேன். என் கால்களில் விழியிருப்பது உன்னை எண்ணங்களை தவிர யாருக்குமே தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் உன்னுடைய ஞானத்துக்கும் உன் சக்திக்கும் தெரிந்தது. அதனுடைய சாபத்தை நான் நிவர்த்தி அடைந்தேன் அப்படின்னு சொல்லி அவனை வாழ்த்தினார். யார? திருமாலை. சாத்வீகத்துக்கு அந்த நிலை உண்டு. திருமாலுக்கு அந்த சாத்வீகம் இருந்தது. கடைசியில் மகாலட்சுமி ஒரு சாபம் விட்டு திருமால் பூலோகத்துக்கு சீனிவாச பெருமாளா பிறந்தார். அந்த சப்ஜெக்ட் ரொம்ப நேரம் இழுக்கும். இதுலேருந்து நான் என்ன சொல்ல வந்தோம்னு சொன்னால், தெய்வமாக இருந்தாலும் குருமார்களாக இருந்தாலும் சராசரி மனிதனாக இருந்தாலும் சரி, முதலில் சாந்தம், மன அமைதி, கோபமில்லாத நற்குணம், இந்த தத்துவங்கள் மனிதனுடைய உள்ளத்தின் நடத்தையாக இருக்க வேண்டும். அந்த நடத்தையும் அந்த சாந்தமும் பொறுத்திருக்கும் தன்மையும் இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையில் குருமார்களுடைய ஆசி, பகவானுடைய பங்களிப்பு, நம்முடைய நற்பலன்களை பெறுவதற்கு நாம் காரணமாக இருப்போம் என்பதுதான் விதி. இந்த இடத்துக்கு எல்லாரும் வந்திருக்கீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாட்டில் இருந்து கூட வந்திருக்கீங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து வந்திருக்கீங்க. இந்தியாவுக்குள்ளே ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் வந்திருக்கீங்க. இந்த உலகத்திலேயே சில நாடுகள்ல இருந்து வந்திருக்கீங்க இந்த கோயிலுக்கு. ஆனால் எல்லாரும் எந்த நம்பிக்கை, எப்படியாவது கருப்பசாமி நம்மளை கூப்பிட்டுருவாரு, கூப்பிட்டு நமக்கு சொல்லிடுவாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு தான் வந்திருக்கீங்க. ஒவ்வொரு எதிர்பார்ப்புகளையும் ஒவ்வொரு மர்மங்கள், ஒவ்வொரு அர்த்தங்கள் நிறைந்திருக்கும், மறைந்திருக்கும். ஆனால் சாமி கூப்பிடலை அப்படின்னு சொன்னால் உடனே உங்கள் உள்ளத்தில் ஒரு மன வருத்தமும் ஒரு கோபமும் ஏற்படுது. ஆனால் அந்த கோபம் நிச்சயமாக என்ன சேர்ந்தது கிடையாது, அந்த வருத்தமும் என்ன சேர்ந்தது கிடையாது. ஏனென்றால் நான் ஒரு இறை தூதன் தான். எனக்கு அசரீதியாக இறைவன் கொடுக்குற வார்த்தையை காட்டு நான் உங்களை கூப்பிட்றேன், உங்களுக்கு விஷயத்தை சொல்லுவேன். நான் இஷ்டப்பட்டு உங்களை கூப்பிட்டு எதையாவது சொல்லி உங்களை சமாளிக்கணும்னு நினச்சி நான் நடத்திக்கிட்டு இருந்தோம்னா நீங்கள் என் மேலே கோபப்படுறதும் வருத்தப்படுறதும் நியாயம்தான். ஆனால் உண்மையிலே அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அதனால் உங்களை அந்த இறை சக்தி
கூப்பிடணும், உங்கள் எல்லாருடைய உள்ளத்தையும் பண்படுத்தணும், உங்கள் எல்லாருடைய எண்ணங்களையும் நிறைவேற்றணும், உங்களுக்கு அவர் வழிகாட்டணும், வழித்துணையாக இருக்கணும், விழித்துணையாக இருக்கணும், உங்கள் உள்ள துணைவராக இறைவன் இருக்கணும். கடவுளுக்கு ஒரு பேர் துணைவன் அப்படின்னு பேர் உண்டு. அவன் எப்படி துணைவன்? உங்கள் உள்ள துணைவன். எப்படி உள்ள துணைவன்? நீங்களே தப்பு செய்ய போனாலும் தடுத்துருவான், உங்களுக்கு இன்னொருத்தன் தப்பு செய்ய வந்தாலும் தடுப்பான். ஆகையினால் அவனுக்கு பெயர் தடுத்து ஆட்கொள்பவன் என்பது பெயர். தடுத்து ஆட்கொள்பவன் என்று இறைவனுக்கு ஒரு பெயர். தடுத்து ஆட்கொள்னா அடுத்தவனை மட்டுமா தடுக்கணும்? பகவானே, நானே பாவம் செய்ய போனாலும் என்னையும் தடுத்து நிறுத்து அப்படின்னு ஒரு பிரார்த்தனையை வச்சிட்டோம்னா நம்ம உள்ளத்தை, நம்ம அறிவை, நம்முடைய உணர்வுகளை எல்லாத்தையும் அவர் என்ன செய்வார்? கண்டிப்பாக பண்படுத்திடுவார், பக்குவப்படுத்திடுவார். எதையும் மாற்றுகின்ற ஆற்றல் இறைவனுக்கு உண்டு. பிரபஞ்சமே இறைவன், பிரபஞ்சத்தின் மகத்துவமே இறைவன், பிரபஞ்சத்தில் சர்வ ரூபமாக காட்சியளிப்பவன், சகல சப்த வடிவமாக காட்சியளிப்பவன், சர்வகோடி ஜோதிமயமாக இருப்பவன். நாம் அதை ஒரு ரூபத்தின் வாயிலாக, அவதாரத்தின் வாயிலாக மேற்கொண்டு நாம் வழிபட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த வழிபாடு நம்ம எல்லாருக்கும் புண்ணியத்தை கொடுக்க போகுது. எல்லாரும் ஆனந்தமாக இருந்துக்காங்க. மாலைகளை கொண்டு வாங்க, போட்டுட்டு உத்தரவு ஆரம்பிப்போம் கிருபையை நோக்கி. குருநாதரே, பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கருப்பசாமி, உன்னை எங்கிருந்து அழைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்ற சத்தியமானால் வந்திறங்கி நல்வாக்கு கொடுக்கணும்ப்பா. சொன்னபடி நடக்கணும். பெங்களூர் எல்லை, பெங்களூர் பெங்களூர் 3 முறை காலில் விழுந்துக்காங்கப்பா. நல்லா உட்கார்ந்துக்கலாம். உன்னுடைய கட்டுமனை ஆகிய வீட்டுக்கு நான் போய் பார்த்தேன். எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகப்பெருமானுடைய அருள் ஆற்றலும் பூரணமான அன்பு நிறைந்தது உன் இல்லம். அதே போல சக்தியா மாரியின் அற்புதமான கருணை விழிகள் உன் மீது படும். புரியுதா? அந்த மனைக்குள்ள நான் போய் பார்க்கும் பொழுது சுமார் 2.25 ஆண்டுகள் நீ நடத்துகிற தொழில எல்லாமே பேசுவாங்க, அந்த தொழில் உனக்கு கூடாம கைவிட்டு போய்கிட்டே இருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த தொழிலுக்கு எதுவும் மாந்திரிகத்தின் வழியாக எதுவும் தவறு நடந்திருக்கா? அப்படி இல்லைன்னு சொன்னா நமக்கு கிரகங்களால தான் இப்படி இருக்கா, இல்ல நம்முடைய ராசி நிலைமையே இப்படித்தானா அப்படிங்கிற சந்தேகம்லாம் உன் உள்ளத்துக்குள்ள உண்டு. வாஸ்தவமா? ஆனா அந்த தொழில் உனக்கு மாற்றம் தருவதற்கு அதற்கு முன்பு உன் கூட இருந்தவர்கள் சில தவறுகளை இழைத்து உனக்கு தடையை போட்டார்கள் என்பதுதான் முடிவு. கால் ஒன்று வரலாம். அதே போல இப்போ நடத்தக்கூடிய இந்த தொழிலும் ஏதோ வானத்திலிருந்து மழை பொழிந்தது மாதிரி ஒரு சின்ன கருணையால தான் இந்த வருமானங்கள் வந்திருக்கே தவிர ஒரு நிலையான ஒரு பீடமான வருமானமாக அமையல. அதை நிலைப்படுத்தியும் தரணும், பழைய தொழிலையும் நாம் பார்க்கணும் என்பது உன்னுடைய கேள்வி. என்னுடைய தாயார் இப்பொழுது என்னை விட்டு அப்படியா சொல்ல வேண்டாமா? சரி, அகன்று இருப்பதை பற்றி ஒரு கேள்வி. தை மாதம் 22ஆம் தேதி வரை உன் தாய் உன்னை விட்டு கொஞ்சம் அகன்றிருப்பது நன்றே. அப்படி அகன்று இருப்பதிலிருந்து மீண்டும் இங்க வந்தால் உடன் பிறந்தவர்களுக்கும் நமக்கும் உறவில் ஒரு கசப்பு தோன்றும். என்னடா, ஏற்கனவே இருக்கிற கசப்பை தீர்க்கத்தான் நம்ம காத்திருக்கமே தவிர, புரியுதா, மீண்டும் அதை வளருவதற்கு ஒரு காரணமாயிடக்கூடாது. ஆகையால் தை மாதம் 22 வரை பொறுத்திருக்க வேண்டும் என்று உத்தரவு. இப்போ ஒரு இடத்துல ஒரு பெரிய அட்வான்ஸை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த பணத்தை நான் வாங்கி தந்துடுறேன், அந்த தொழிலையும் வளமாக்கி தரேன். அடுத்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் வருது, அதையும் உனக்கே வாங்கி தரேன். கால் வந்துட்டு வா.
ஒரு ஆம்பளை பையன் பிறந்தா என் பேரை விட்டுருவியா? கூப்பிட்டிய? சரி, அப்படியே ஒரு பையனை பிறக்க வைக்கண்டா. இந்தா கோடீஸ்வரனா இருப்ப, பல வெற்றிகள் கிடைக்கும். இந்தா செல்வாக்காரு மகளே, இவன் கலெக்டர் ஆகுவாடா, வெற்றி உண்டு. சரி சரி, மன்னதானம் சாப்பிட்டு போங்க. இல்லத்துக்கு நான் போனோம்னு சொல்றதை விட உன்னுடைய ஆன்மாவை ஆராய்ந்து பார்த்தோம்னு சொல்றதுதான் மிக சரியானது. என்ன ஒரு 4 மாதங்களுக்கு முன்னால நீ பார்க்க வரும் பொழுது மிகவும் மனம் தளர்ந்திருந்தாய். ஆனா இப்ப உடலால ஒரு சில வளர்ச்சிகள் வேண்டும்ங்கிற ஒரு நோக்கத்தில் என்ன பார்க்க வந்திருக்க. இப்பொழுது 1 மாதங்களுக்கு முன்பு ஒரு சின்ன அறிகுறி உனக்கு உடலில் உணர்வில் தோன்றியது உண்டு, புரியுதா? அதுல இருந்து மாற்றமும் வார்த்தையும் தோன்றும் என்ற பூரண வெற்றியை உனக்கு கொடுக்கும்படி கட்டளை ஆயிடுது. கால் ஒழுத்துவா. இந்த மாதிரி இவன் காப்பாத்துவானா அப்படின்னா கனி கொடு. இன்னொரு காலில் விழுந்து காப்பா. இந்தா அந்த சக்தி வீரியம் உனக்கு வந்து சேர்ந்தாச்சு. கல்யாணம் முடிப்ப, குழந்தை என் அவதாரத்தில் பிறக்கும். சந்தோஷமா இருக்கு. கருப்பசாமி, திருப்பூர் உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன்டா. இப்போதைக்கு ஓராண்டு காலம் கடன்களும் மனவேதனையும் தான் நடந்துகிட்டு இருக்கு. வாஸ்தவமா? அதே போல இருக்க இடத்தை மாத்திக்கிறவா அங்கேயே இருக்கலாமாங்கிற ஒரு குழப்பம் உள்ளத்துல உண்டு. தன்னுடைய பிள்ளைகளுடைய ஒரு கிரகத்தாரதான் இப்படி வாடுதனா, இல்ல அப்படி இல்லை என் விதியே இப்படி நடத்திக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற சந்தேகம் உன் உள்ளத்துல. உடன் பிறந்தவர்களால உபத்திரம் தான் இருக்கே தவிர நிம்மதி இல்லைன்னு மேல இருந்து உத்தரவு. அதனால அதுல எந்த ஒரு உறவை பத்தியும் நினைக்க வேண்டாம். இப்போதைக்கு ஒரு இடத்துல ஒரு தொழிலையும் பணத்தையும் எதிர்பார்த்து தான் உள்ள ஏங்கிக்கிட்டு இருக்கு. அதை சரி பண்ணி தந்தா போதும்ல. கால் வந்துட்டு வா. என்னப்பா வேணும்? கொஞ்சம் தள்ளி இரு, சரியாக்கிடுவோம். நீ நேரம் வா, கண்ணை மூடு. அப்படியா? உன்னுடைய உடலை நான் ஆராய்ந்து பார்த்தேன்டா. முட்டுக்கு மேல உடம்புல புல்லரிப்பது போன்ற ஒரு உணர்வும் தலை சுத்தும் வந்துகிட்டு இருக்கு. அதனால இந்த புல்லரிப்பு வருத தலை சுத்தா இருந்தா தலை மட்டும் தானே சுத்தணும் கருப்பசாமி. மேனியெல்லாம் ஒரு மினுமினுப்பு வருத, அது ஏன்? அப்படின்னா ஒரு ஆவியா, வேற எதுவும் கோளாறா, இது உண்மையா, இதை நிறுத்திட முடியுமா? அதுதான் உன் கேள்வி. கால் வந்துட்டு வா. ஒரு 3 மணிக்கு மேல கூப்பிட்டு உனக்கு இதை நிறுத்தி வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுதேன். அது ஒரு பெண்ணோட ஏற்பட்டதுதான் அந்த பிரச்சனைன்னு உத்தரவாயிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கா. கட்டிடம் சொந்தமான தொழில்களை மேற்கொண்டவர்களை வச்சுதான் இந்த குழப்பம் ஏற்பட்டிருக்கு, புரியுதா? அது ஏன் எப்படி என்பதை பின்னால விளக்கி நிறுத்தி தந்தா போதும்ல. 3 மணிக்கு மேல கூப்பிடுவேன், நிறுத்தி தந்துடுறேன். கருப்பசாமி, ஸ்ரீவில்லிபுத்தூர். உன்னை கூப்பிடும் பொழுது என் கழுத்துல இருக்கிற மாலை அந்து விழுந்துருச்சு. அது என்ன ஏதுன்னு நான் பார்க்கறேன். 100 தரம் கால் வந்துட்டு வாப்பா. உன்னுடைய மனைவி என்னுடைய உயிருக்குத்தான் ஆபத்தை உருவாக்கி வச்சிருந்துச்சு. ஆனா இப்ப மெல்ல மெல்ல நான் காப்பாத்தி கொண்டு வந்திருக்கேன். மீண்டும் அவளுக்கு எதிர்பார்க்காம எதுவும் நடந்துருமோ என்ற ஒரு பயமும் வேதனையும் உன் உள்ளத்துல இருக்கு. அவன் உயிர்கண்டம் இல்லாம நான் காப்பாத்தி எழுந்து நடக்க வச்சிருந்தேன். இதுக்கு காரணமா இருக்கக்கூடிய அவளுக்கு அந்த தண்டனை கிடைக்கும்னு கட்டளை ஆயிடுது. அதே போல உன் பணத்தை பத்தி நான் யோசனை பண்ணேன். சுமார் 40 லட்சம் அளவுக்கு நம்ம ஒரு இடத்துல கொடுத்துருக்கோம். வாஸ்தவா தப்பா? அந்த பணம் பல கோடியா கிடைக்குமா
அல்லது கிடைக்காதா, அது உண்மையா அப்படின்னு ஒரு கேள்வி. கால் வந்துட்டு வா. கண்டிப்பாக அது கிடைக்கும், அவன் பொய் சொல்லல, அது உண்மைதான். ஏன்னா அது இந்தியாவுக்குள்ள உள்ளது இல்ல, வெளியிடத்துல உள்ள ஒரு நல்ல தொழில், சட்டத்துக்கு உடைமைப்பட்டது, சட்டத்துக்கு உண்மையானது. அந்த உதவியும் அந்த பணமும் உனக்கு கிடைக்கும், வாங்கித்தார, வெற்றி உண்டு. அதே போல வைசாக் அவனுக்கு, உன் மகனுக்கு டிரான்ஸ்பர் கிடைக்கும், பிறக்கிற மாதம் 22ஆம் தேதிக்கு மேல் அதை உறுதிப்படுத்தி தாரேன், சந்தோஷமா இருந்துக்கலாம். அடுத்த பேச்சுல கருப்பசாமி, அருப்புக்கோட்டை உன்னுடைய கட்டுமனைக்கு போனேன், உன்ன மாதிரி வளவன்னு கேள்வி கேட்கும் இந்த உலகத்திலே யாருமே கிடையாது. சாமி எதையாவது கொண்டு எனக்கு நிலைநிறுத்தி தந்துருங்க, நான் நீங்களே தஞ்சம்னு இருந்துக்கிட்டதுன்னு கேட்க வந்திருக்கேன். காலம் விட்டுலாம். எல்லாரும் கேள்விக்கு மேல கேள்வி கேட்டு தான் பாக்கிய, நான் என்ன செய்ய? முடிச்சிடலாமா? சரி, கேட்டு. உன் மகனுக்கு வேலையை போட்டு கொடுத்தாச்சு, கவலைப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. பிப்ரவரி மாதத்துக்கு உட்பட வேலை கிடைக்கும். ஆமா, அதே போல லாட்டரி சீட்டுன்னு அழுதியே தவிர உழைக்கிறதுக்கு நீ முடிவு எடுக்கல. அதுல ஒரு லாட்டரி சீட்டுல உனக்கு பரிசு கிடைக்கும், அதோட முடிச்சு வச்சுக்கா. இந்த அப்படி வெற்றி உண்டு. உன்னுடைய மனம் ஒருநிலைப்படவில்லை, உன்னுடைய மனம் ஒருநிலைப்படவில்லை. அது ஏன்னு கேட்டேன். இந்த சபையில் நமக்கு பல்வேறு வார்த்தைகளை சொல்லி நம்ம கேள்விக்கு தெளிந்த விடை இப்போதைக்கு வாங்குறதா அல்லது தனியை பார்த்து வாங்கிடலாமான்னு ஒரு குழப்பம் உள்ளத்துக்குள்ள கிடக்கு. அல்லது தனியை பார்த்து என்கிட்ட விடை வாங்கிக்கலாம். கால் வந்துட்டு வா. இந்தா முடிச்சு தரேன், வெற்றி உண்டு. கிடைக்கும், வாங்கி தந்துருந்தேன். இன்னொரு விஷயம் இருக்கிறதா, சாத்தூர் உன்னுடைய கட்டுமனை எல்லைக்கு நான் போய் பார்க்கும் பொழுது எட்டுன இடத்துல முனீஸ்வரன் ஒரு சாமி வராரு, அப்படித்தானே? அதுக்கு வலப்புறத்துல பார்த்தா நான் கருப்பசாமி ஒரு பக்கத்துல இருப்பேன், இருக்கலாடா? இப்போ உன்னுடைய மனைக்குள்ள பிள்ளைகளால கொஞ்சம் மனவேதனையும் குழப்பமும் கிடக்குடா. அதனால அந்த தீர்ப்பு தெளிவானதாக இருந்து வழி சரியா இருக்குமா, நம்ம இஷ்டத்துக்கு மாறுபாடாக நடக்குமா, அந்த வாழ்க்கை சரியா இருக்குமா, அல்லது நம்ம இஷ்டத்துக்கு திருப்பி கொண்டு வந்துட முடியுமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தை தான் என் தலையில தூக்கி போட்டிருக்கிய, வச்சிருக்கிய. காலில் விட்டுறாங்க. பக்கத்தில் வரலாம். உங்களுடைய இஷ்டப்படியே அந்த பிள்ளையினுடைய மனசை பக்குவப்படுத்தி சரி பண்ணி தந்துருந்தேன். இடையில கொஞ்சம் கடன்பட்ட மனவேதனை இருக்கு, அதையும் கொஞ்சம் சரி பண்ணிடுவோம். ஒரே ஒரு தொழில கொஞ்சம் நடத்த முடியாம கொஞ்சம் மன கஷ்டமும் இடைஞ்சலும் நடக்கு, அதையும் சரி பண்ணி தந்துருந்தேன். வீட்டுல பவுண்டேஷனை போய் பார்த்தேன், கொஞ்சம் சீர்குலைஞ்சு இருக்கு, அதுல பாதிப்பு இல்லாம காப்பாத்தித்தாரேன். சரிண்ணா? கால் விட்டுறாங்க. வீடெல்லாம் சொல்லுவாரான்னு யாரும் நினைக்கிறா? வரலாம்ப்பா, வாங்க. வேற என்னப்பா வேணும்? நான் சொல்லி முடிச்சிட்டேன், ஏன் நீ ரெண்டாம் தரம் கேட்குற? மாற்றி தந்துடுறேன், உங்ககிட்டே உனது ஒப்படைக்க நிம்மதியாரு இருந்து என்னை பார்த்து போங்க. நல்லாரு மகளே. கருப்பசாமி, சிங்கப்பூர் சிங்கப்பூர் ஒவ்வொரு நாளும் யூடியூப்ல என்ன பார்த்து, கருப்பசாமி என் மனக்குறைகளையும் மக்கள் குறைகளையும் நீ தீர்க்க மாட்டியா, உன்னை பார்த்து நான் வர வாங்கிட்டோம்னா எல்லாமே சரியாயிரும், அதனால வேற எந்த கதியும் இல்லைன்னு சொல்லி நேரம் அங்கிருந்து இங்கேயே வந்துட்டேன். வசமா தப்பாப்பா? ஆமா. ஒரு கவலையும் பட வேண்டாம், உனக்கு என்னப்பா வேணும்?
அதான் நான் மகளை பத்தி தான் மக்களை பத்தி தான் கவலைப்படுன்னு சொல்லிட்டேனே. கால் வந்துட்டு வா. அந்த மக்களை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்னு இஷ்டப்படி அதை வெற்றி தந்து புகழோட வாழ வச்சா போதும்ல. அதே மாதிரி ஆயுளுக்கு பங்கமில்லாமல் ஆக்கி தாரேன், புனிதமான வாழ்க்கையும் அமைச்சு தாரேன். செம்மையாக இருந்து என்னை பார்த்துட்டு போ, மன நிறைவடைவாயப்பா, தெளிவாக இருப்பேன், கண்ணீர் ஒடிக்க வேண்டாம், இருந்து எல்லாம் கேட்டு தெளிவடைஞ்சு போனா போதும், மன அமைதியோடு உட்காரலாம். கருப்பசாமி, ஆமா, திருவண்ணாமலை எனக்கும் என் மனைவிக்கும் உள்ள மன வருத்தத்தை தீர்க்கணும்னு கேட்டது யாரப்பா? உடச்சு சொல்லணுமா மறைச்சு சொல்லணுமா? அப்ப நம்ம தனியவே பேசுவோம். நியாயம் தானே? என்னப்பா ஒண்ணு சொல்ல மாட்டேங்க, நியாயம் தானடா. மறைச்சு சொல்லுங்க போது தனியை நம்ம ரெண்டும் பேசிக்கிடுவோம், யாருக்கும் தெரிய வேண்டாம். உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு தெளிவுபடுத்தி ஒரு விளக்கமான தீர்ப்பவே செஞ்சிருவோம். சரிண்ணா? ராம்நாடு கருப்பசாமி, இதுவரை நான் பார்த்துக்கிட்டு இருக்க தொழில மனவேதனையும் குழப்பமும் இருக்கு. எனக்கு ரொம்ப கதைகள்லாம் சொல்ல வேண்டாம், நடந்ததோ அல்லது என் மனதுக்கு இருக்கக்கூடிய வேற சில கற்பனைகளையே சொல்ல வேண்டாம். எனக்கு தொழிலுக்கு மட்டும் ஒரு உருப்படியான வழியை காட்டி தெளிவு பண்ணிட்டா போதும், வேற எதையும் நான் உறுதியா கேட்கலன்னு முடிவு வச்சுட்டேன். எவ்வளோ கருப்பசாமி நிறைய உடச்சி விட்டுருவாரு அப்படின்னு நினைச்ச, அப்படிதான்ல, கெட்டிக்கார பிள்ளைடா. கால் வந்துட்டுவான், நல்ல பிள்ளை, தங்கமா கேள்வி கேட்டுட்டான், நம்மளும் தங்கமா பதில் சொல்லிடுவோம். இன்னொரு தடவை கால் வந்துட்டுவான். அதனால நீ நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய தொழில மனவேதனை இல்லாம காப்பாய்த்தார. வெளிநாடு சம்பந்தமான ஒரு எண்ணமும் சிந்தனையும் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கா இல்லையா? அதுல வெற்றி அடைய முடியுமா? ஒரு சில பதில் நல்லா இருக்கு, ஒரு சிலது எனக்கு இஷ்டம் இல்லாம நடந்துகிட்டு இருக்கு. அதுல ஜெயிச்சு தந்தாச்சுன்னா நான் நிறைய சம்பாத்தியம் பண்ணிடுவேன், ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கேன். உண்மையா இல்லையா? அதை நடத்தி தரணும், அதுக்கு 2 பேரும் சம்மதிக்கவும் செய்யணும். அதை நீங்க எனக்கு அங்க போயும் அந்த நட்பை உருவாக்கி தரணும். அப்படித்தானடா? அது என்ன தொழில்னு கருப்பசாமி சொல்லிட கூடாதே, விஷயத்தை முடிச்சு தந்தா போதும். ஓகேவா? கால் வந்துட்டு வா. கெட்டிக்காரப்பையா விவரமா கேட்காமலா? சாமி நினைக்க போறோம், உழைக்க போறோம், நல்லா இருக்க போறோம், அவ்வளவுதானையா. வேற என்னையா இருக்கு? என்ன ஐயாவுக்கு பொண்டாட்டி எத்தனை? ஒண்ணுதான். சரி, கரெக்ட், விட்டுரு, உடைக்க வேண்டாம். சரி, கண்ணை முடிக்காடா கொஞ்ச நேரம். நல்ல நல்ல எண்ணெயவே முடிக்கா. இந்தா வெற்றி உண்டு, ஜெயிச்சு தரேன். இந்த மாத கடைசியிலே உனக்கு அந்த செய்தி கிடைச்சாச்சு, நிம்மதியா இருக்கலாம். மத்தியானம் சாப்பிட்டு போன அரைமுறையா பேராத உட்கார. பத்தனம்திட்டா, கேரள தேசம் பத்தனம்திட்டை ஒரு 6 மாத காலங்கள் தொழில் ஓரளவுக்கு கச்சோடம் கொஞ்சம் மன நிம்மதியா இருந்துச்சு. ஆனா இப்ப எதிர்பார்க்காம ஒரு 22 நாளா போட்டி போட்டது மாதிரி லாக் ஆயிடுது. இதுக்கு என்ன காரணம்? வேற யாராவது பிரச்சனையை உருவாக்கி இருக்கிறாங்களா, அல்லது இது இப்படி நின்று போச்ச, இது தொடங்குமா தொடங்காதா அப்படின்னு ஒரு கேள்வி. பசுமா தப்பா? கால் ஒன்று சொல்லலாம். கடைக்கு அந்த புறத்துல ஒரு பள்ளி உண்டு இல்லையோ, அங்க ஏதாவது சேவிக்க வேண்டியது இருக்குதா? நான் அதை சொல்லி அனுப்புறேன். இப்போதைக்கு அந்த வியாபாரத்தை சரி பண்ணி தந்தா போதும்ல. கொஞ்சம் பணங்கள் வெளியில கிடக்கு, அதையும் வாங்கி தரணும். கண்ணை முடிக்கலாம். இந்த கனியை கொண்டு வைக்கணும், வியாபாரம் பெருகும், கச்சோடம் பெருகும். சிஸ்டருடைய இடத்தை மாத்தி தரதுக்கு வேண்டிய உத்தரவு ஆயிருது. ஜெயிச்சு தரேன், இருந்து என்ன பார்த்து போனா போதும். கண்ணிருந்தும் குருடாயிருந்து விட்டேன்,
காலமெல்லாம் வீணே கழித்து விட்டேன்.